ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் நீதியின் தேவன் என்கிற அந்த தலைப்பின் 2ஆம் பகுதிக்கு நாம் கடந்து போகிறோம். அவர் ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவன். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினோட பி பாட்டில், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. என்ன நெருக்கம் வரட்டும், அந்த சூழ்நிலையில் நான் உன்னை தப்புவிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தன்னுடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீதியும் நியாயமும் உமது சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு என்ன ஆதாரமாக இருக்கா? நீதியும் நியாயமும் இருக்குதா? நீதியும் நியாயம். இன்றைக்கி உலகத்தில் அது இல்லவே இல்லை. ஆனால் அருமையான தெய்வ ஜனமே, இந்த கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உனக்கு அநீதி வராதபடி அவர் உன்னை வேலி அடைத்து காத்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். அவர் ஏனென்றால் அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு காலமும் அவர் மாற்றி போடுகிறவரே இல்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை மாற்றலாம், ஆனால் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பேன்னு சொல்ல. அவர் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமாய் இருக்கிறது. அவருடைய சட்டம் என்ன என்றால், ஒரு ராஜானா சட்டம் இருக்கும், இப்படி இந்த காரியங்கள்லாம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய சட்டம் என்ன என்று பார்க்கும்போது, நீதியும் நியாயமும் அவருடைய சட்டமாக. அடுத்து கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்னாடி போகுமாங்க. அருமையான தெய்வ ஜனமே, நீ இயேசுவின் பிள்ளையாக இருக்கும்போது உனக்கு முன்னாடி கிருபையும் சத்தியமும் கடந்து போய் உனக்கு பாதையை திறந்து கொடுக்கும் என்று கர்த்தர் உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு ஆஃபீஸ் நடத்துவோம் அப்படின்னா ஒரு லோகோ வச்சுருப்போம். ஒரு ராஜாவாக இருந்தால் அந்த ராஜா என்ன பண்ணுவான், அவனுக்குன்னு ஒரு ஃப்ளாக் வச்சுருப்பான். அந்த அரசன் கடந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மேளதாளங்கள் கடந்து போவோம், சோல்ஜர்ஸ் போவாங்க, அடுத்து ஒரு பெரிய கூட்டமே போவோம். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கடந்து வருவார். அருமையான என் தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை காக்கும்படியாய் நான் என்னுடைய தூதர்கள் கட்டளை கொடுத்து அவர்கள் உன்னை என்னுடைய பலத்த கைக்குள்ளே மறைத்து வைத்திருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அவர் அனுப்பின காரியத்தை அவர்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்க. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அவருடைய வழி என்னவா? நீதியும் சத்தியமானது. அவர் ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவனே இல்லை. அடுத்து அவர் சொன்னார்னா சொன்னபடி செய்கிற சத்தியமானவர், பேச்சு மாறவே மாட்டார். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், உனக்கு கொடுப்பேன்ப்பா, உனக்கு இந்த வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் 100% அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. அருமையான தேவன் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் 29th எனக்கு அவ்வளோ ஒரு சுகவீனம் இருந்துச்சு. என்னுடைய ஸ்பாண்டிலைஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. என்னோடய தலை அந்த அளவுக்கு சுற்றுது, என்னால் ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியல. என்னுடைய கட்டிலில் படுத்திருக்கேன். நான் பெங்களூருக்கு வரணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, எப்பா இந்த நிலைமையில் உங்களால் பிரயாணம் பண்ண முடியாது. நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார்மா. ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை சுமந்து கொண்டு போவேன். நான் தனியாக தான் பிரயாணம் பண்ணி வரணும், ட்ரெயினில் வரணும், 6 hours ட்ராவல் பண்ணணும், திரும்பி ஒரு கேபில் ட்ராவல் பண்ணணும். எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்து கூட இருந்து அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் கைவிடலைங்க. எனக்கு செய்த நீதியின் தேவன் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். நம்பிக்கை இயேசு. உனக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறாயா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நம்பினர் உன்னை கைவிடாதபடி உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் புரட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் அனுப்பின அபிஷேகம் சூழ்நிலைகளை மாற்ற போது என்று சொல்லி உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன்
பேசுகிற தேவனாய் இருக்கார். இந்த இடத்துல பார்க்குறோம், தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவை. யாக்கோபு, உம்முடைய வழிகள் என் வழிகள் அல்ல. யாக்கோபே, உன்னோட வழி என் வழி இல்லைப்பா. ஏன்னா யாக்கோபே என்ன பண்ணான், எல்லா இடத்துலையும் கரப்டாக இருந்தான். முதல்ல அவன் வீட்டுக்குள்ளேயே ஏமாத்தினான். அவனுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றி, ஃபர்ஸ்ட் பார்னுக்கு டபுள் ஃபோல்டு இருக்கும், அதை பிடுங்கிக்கிட்டான். அடுத்து சொந்த தகப்பனை அவன் வஞ்சித்து போட்டான். கடைசியில் அந்த வீட்டை விட்டு ஓடி வருகிற ஒரு நெருக்கம். எஸ், ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை யாரும் பார்க்கல, என் மனம் போல் நான் ஆட்டம் போடுவேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் லக்கானை பிடிச்சிருவாருங்க. எஸ், கடினமாக இருக்கும் அந்த நாட்கள். இல்லவே இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இடத்துல நான் உண்மையாக உத்தமாக பரிசுத்த கையோடு இருப்பேன். இவன் இப்படியாய் முரட்டாட்டமாய் ஜீவித்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி அவன் வீட்டை விட்டு ஓடி வரான். ஆண்டவர் அவனுக்கு ட்ரைனிங் சென்டர் எங்கே வச்சுருக்காரு? அவன் மாமன் வீட்டில் வச்சுருக்காரு. லாபான் வீட்டில் தான் ட்ரைனிங் சென்டர். எவ்வளோ நாள்? 20 years. கடுமையான நாட்கள். ஆண்டவர் நம்ம செய்கிற எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கார். நிச்சயமாக நம்ம செஞ்சதுக்கு பலனை பார்த்து தான் ஆகணும். எஸ், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உண்மையாக உத்தமாக பரிசுத்தமாய் நீதியும் நியாயத்தின்படி நீ நிற்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். பலத்த கரத்துக்குள் அவர் மூடிக்கொள்வார். எத்தீங்க உன்னை அணுகாதபடி அவர் காத்துக்கொள்ளுவார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஏமாற்றினது நிமித்தம். யாக்கோபு அப்படின்னாலே எத்தன், ஏமாத்துக்காரன். அவன் ஏமாத்தினா அதன் நிமித்தமாய் கர்த்தர் கைவிட்டார் அவனை. அவன் வந்து கடினமான உழைப்பு, 20 வருஷம் பாடு. எஸ், அவனுக்கு எல்லா பக்கமும் நெருக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மூச்சு முட்டுது, திணறுது ஐயாக்கு. அப்போது கர்த்தர் அவனை காண்கிறவ. லாபானுடைய வீட்டில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. தேவனிடத்துலேருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? பொறுமையை கற்றுக்கொள்கிறான். எஸ், பொறுமையை கற்றுக்கொள்கிறான். நீதியின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான். நீதியின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் யாரா? பாக்கியவானாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அது மாத்திரம் இல்லை, நீ வஞ்சித்து எடுத்து வந்த எல்லாவற்றிற்கும் அவன் என்ன பண்ணுறான்? பெனியேலில் அறிக்கை செய்கிறான். யாக்கோபு அறிக்கை செய்கிறான். எஸ், இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். மனுஷன் கூட போராடல, கர்த்தரோடையே போராடுறான். கர்த்தர் சொல்றார், பொழுது விடிஞ்சிருச்சு, என்னை விடியா அப்படிங்கிறாரு. விடுற வழியில் என்னை ஆசீர்வாதத்தால் ஒண்டி விடு. ஏன்னா அவனுக்கு மூச்சு திணற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அவனால் அதுக்கு மேலே கோத்ரூ பண்ண முடியல. அப்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை ஆசீர்வதிக்க. அருமையான என் தெய்வ ஜனமே, நம்மளோட சுய முயற்சியை வச்சு ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ணி போயிட முடியாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனை வராது. ஆண்டவரே, ஏதோ ஒரு இடத்துல நான் உங்களை விட்டுட்டேன் சுவாமி. நம்ம அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை எடிட் பண்ணுறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சரி செய்து கொண்டிருக்கார். நம்ம ரிப்பன் பண்ணும்போது, நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கத்தை கொடுத்து நம்முடைய சூழ்நிலைகளை அவர் கைப்பிடித்து தூக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இங்கே அவன் பெனியேல்ல அறிக்கை செய்தது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறாரு, ஐயா நீனு கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். எஸ், உன் வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ், உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? அவன் தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்த உடனே அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா நீ பரம கானானுக்குள்ளே பிரவேசிப்பாய். எஸ், அவன் வாழ்க்கையில் விடுதலை. அவன் இழந்ததை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தாருங்க. அவன் மீண்டும் தன் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது, அவன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது வெறும் கையாய் தன் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓடி போனான். அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களில் எஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்து அவன் வீட்டுக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை எப்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடும்போது அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவன் திரும்பி வரும்போது ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் வருகிறான். ஓடிப்போன யாக்கோபாய் வரல, கர்த்தர் அவனை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார்.
எஸ், அவருடைய பெயரை மாற்றுகிறார். யாக்கோபே, இனிமே நீ இந்த பெயரோட இல்லை, இஸ்ரவேல் என்று. எஸ், இஸ்ரவேலை மறக்கிற தேவன் இல்லைங்க. நீ எப்பொழுது இஸ்ரவேலாய் மாறுகிறாயோ உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவனுடைய நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கும். எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 சொல்லுகிறது, ஒரு ஆசீர்வாதமான மழையை நான் உனக்கு வருஷிக்க பண்ணுவேன். அப்பா ஆசீர்வதிக்காம ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் தங்குறது இல்லைங்க. அப்பா கடந்து வரும்போது எல்லாமே மாறி போகிறது. புரட்டி போடுகிற ஒரு தேவன். அந்த தேவன் இந்த நாளில் சொல்றாரு, நீ உன் பாவங்களை எனக்கு அறிக்கை செய்து விட்டு விடும்போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 25 அதிகாரம் 30 ஏசா சொல்லுகிறான், நான் இழைச்சு போயிருக்கேன். அவன் வேட்டை ஆடிட்டு வரான். வேட்டைக்கு போயிட்டு அவன் நல்ல வேட்டையில் திறமசாலி. ஆனால் அவன் வேட்டை ஆடி முடித்து வரும்போது பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் கையாய் வருகிறான். அவன் இழைச்சி போயிருக்கான். தேடி 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 டயர்டாயிட்டான். சொல்லுவோம், எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அமர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஒரு விசேஷித்த காரியத்தை ஆண்டவர் துவக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். இங்கே அவன் பசியில் வரான். வரும்போது இங்கே பார்க்கும்போது நல்ல வாசம் அடிக்குது. யாக்கோபு உட்காந்து என்ன பண்ணுறான்? கூழ காய்ச்சிட்டு இருக்கிறான். பசி. அப்போது உடனே இவன் கேட்குறான், ஐயா எனக்கு கொஞ்சம் பசிக்குது, ரொம்ப டயர்டாயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், திஸ் இஸ் த டைம் அப்படின்னு சொல்லி கோல் அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பார்னுக்கு டபுள் ஃபோல்ட் பிளஸ்ஸிங்ஸ் அந்த நாட்களில். அவனுக்கு ரெட்டிப்பான ஒரு பிளஸ்ஸிங். இதை எப்படியாவது என்ன பண்ணணும், திருடி கொள்ளணும்னு சொல்லி அவன் சொல்கிறான், ஏய் உன்னுடைய அந்த பாகத்தை எனக்கு கொடுத்துருப்பா, உன் அப்பா கொடுத்தாரு டபுள் ஃபோல்டு, அதை கொடுத்துரு. இந்த கூழுக்காக வேண்டி அவன் அந்த புத்திர பாகத்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அருமையான என் தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்ததை உதாசீனம் பண்ணுவோமே ஆனால் கைவிடப்படுவோங்க. ஆண்டவர், லார்ட் ஹேவ் அ பர்பஸ் இன் அவர் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் லைஃப். ஆண்டவர் ஒரு காரியம், ஒரு குண்டுமணி கொடுத்தாருனா கூட ஒரு பர்பஸோட கொடுத்துருக்காரு, உங்களை உயர்த்தும்படி கொடுத்துருக்காரு. நீங்கள் அதை உதாசீனம் பண்ணுவீர்கள் ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போகிறதா இருக்கிறது. இங்கே இவன் என்ன பண்ணுகிறான், கொடுத்துட்டான். கொடுத்த உடனே சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்து எடுத்துக்கிட்டான். எடுத்தது மட்டும் இல்லை, சொந்த தகப்பனையே ஏமாற்றி எல்லா பிளஸ்ஸிங்கையும் திருடுனான். எஸ், நம்ம செய்த எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் பதில் உண்டுங்க. எஸ், செஞ்ச ஒவ்வொன்றும் அக்கௌண்ட் புக்கில் வச்சிருக்காரு. நாள் வரும்போது அவர் நீதிபரர், அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆண்டவர்கிட்ட ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை ஒருத்தனும் மாற்ற முடியாது. அதுக்காக தான் அந்த லாக் புக்கை அவர் மேலே வச்சுருக்காரு. இங்கே வச்சா நமக்கு ரொம்ப ஐக்கியூவில் டெலீட் பண்ணிடுவோம், ராத்திரி எடுத்து டெலீட் பண்ணிடுவோம். எஸ், இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், ட்ரஸ்ட் காட். அவரை சார்ந்துக்கொள், அவர் மேலே உன் பாரத்தை வை. இந்த நாளில் தேவன் உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா 58 அதிகாரம் 7 பார்க்கும்போது ஏசா பசியும் இளைத்தும் படுத்திருக்கும். அந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். அந்த நேரத்தில் எஸ், பார்த்துட்டே இருப்பாங்க, இதான் சமயம், இப்போ இவனை அடித்தா நான் கோல் போட்டுடலான்னு சொல்லி நிறைய பேர் வஞ்சித்து எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சொத்து தங்கவே தங்காது, அது பொத்தல் பையில் போயிருங்க. எஸ், அநியாயமாய் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவும் வீணாய் போகும். அதன் நிமித்தம் வீட்டுக்குள்ள வியாதி, பிரச்சனை, குழப்பம், பெருமூச்சுக்கள், அந்த நிமித்தமாய் உபத்திரவத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். ஒரு நாளும் எந்த சிச்சுவேஷன்லையும் வஞ்சித்து நம்ம எதையுமே இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட எல்லாமே இருக்குது. அவருடைய பெயர் ஐஸ்வர்ய சம்பந்தன். அவர்கிட்ட எல்லா பொக்கிஷமும் வச்சுருக்காரு. நீங்கள் அவரை மட்டும்
மட்டும் பார்த்து அவர் கட்டளை அவர் பிரமாணத்தில் நீங்கள் நடக்கும்போது அந்த பலனை நீங்கள் புசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். அவர் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை அவர் செய்கிற தேவன். அவர் நீதியை வெளிச்சத்தை போல காட்டுகிற தேவன். நீதியை எப்படி வச்சிருப்பாரா? வெளிச்சத்தை போல காட்டுகிற தேவன். அவர் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விடுகிற தேவனே இல்லை. அடுத்தது பார்க்கும்போது உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சில நேரம் நம்ம ஒடுக்கப்படுகிறோம். சொந்த குடும்பத்தில் ஒடுக்கப்படுறோம், ஆஃபீஸில் ஒடுக்கப்படுறோம், நம்பின நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய் ஒடுக்கப்படுறோம். எல்லாத்தையும் ஒருத்தர் காண்கிற தேவன் இருக்கார். அவர் நியாயம் விசாரிப்பார். நீ ஒடுக்கப்பட்டியா, நசுக்கப்பட்டியா, அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி ஒடுக்கப்பட்ட ஜனத்துக்கு உன்னை விளக்கு தண்டாய் வைக்கிற தேவன். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லா ஆயிற்று, அது கர்த்தராலே ஆகிற்று. இங்க பார்க்கிறோம் உபாகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும்போது அமலேக்கியர் இஸ்ரவேலர் இளைத்து போயிருக்கும் போது, அவங்க போர் போயிட்டு டயர்டா இருக்கிற அந்த சமயத்துல அமலேக்கியன் என்ன பண்றான்? அநேகரை கொன்று போட்டான். அந்த டைம் வார் பண்ண டைம் கிடையாது. ஆனால் இவன் என்ன பண்ணா? சீட் பண்ணா. அது மட்டும் இல்லை, இவங்க வழி கேட்குறாங்க, அவங்களுக்கு வழியை கொடுக்கலை. அவங்களுக்கு வழி விட மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் கானானை சுதந்திரித்த பின்பு, அவங்க கானானுக்கு உள்ளே போன பிறகு அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நம்மளை அன்வான்டாக ஒருத்தன் ஷேக் பண்ணி தள்ளி விட்டு நடந்து போயிட்டானா, பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்தாரு. நீங்கள் அவன் மேலே போய் விழவே வேண்டாம். ஆண்டவர் எழும்பி யுத்தம் கொடுப்பாரு. உங்களை தள்ளி நசுக்கி போட்டவனை ஆண்டவர் புரட்டி போடுகிற ஒரு தேவனாக இருக்கா. நான் சொல்லலை, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த இடத்துல சொல்றாரு, அவர்கள் கானானை சுதந்திரித்த பின்பு அமலேக்கியர் செய்த காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள் என்று எச்சரிப்பாய் சொல்லிட்டு சொல்றாரு, பூமி எங்கும் ஒருத்தன் கூட இல்லாதபடி அமலேக்கியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை புரட்டி போடுகிறார். எஸ், இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் எழும்பி வருவேன்ப்பா. அமலேக்கியன் இனி நீ தேடுனா கூட என்ன பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டாய். யார் உனக்கு விரோதமாய் நின்று கை நீட்டி பேசுனாங்களோ அந்த அமலேக்கியனை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். எஸ் ஆண்டவரே, நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன் ஆண்டவரே, என்னால் தாங்கவே முடியல சாமி இந்த ப்ராப்ளம். இன்னைக்கு கிறிஸ்து அதை மாற்றுவேன் என்று சொல்றார். அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது சகேயு ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று ஆயத்தமாய் நிற்கிறான். அவன் மிகவும் குள்ளமான மனுஷன். அவன் உடனே என்ன பண்ணா, அங்கே இருக்கிற மரத்தின் மேலே ஏறுனா இயேசுக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற சகலமும் வெளிச்சவங்க. எஸ், நீங்கள் யார்கிட்டையும் போய் முட்டி மோதவே வேண்டாம். ஆண்டவரோட சமூகத்தில் போய் உட்காந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற கத்தர்கிட்ட ஊற்றும் போது கத்தர் கேட்டு விடுவிப்பா. சகையை வாஞ்சையை கத்தர் கண்டு அந்த மரத்துக்கிட்ட வரும்போது சகையை இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னவொன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் ஜனங்க யாருக்கும் சகையை பிடிக்காது. ஏன்னா அவன் அதிகமாய் வட்டி வாங்கினவன், டாக்ஸ் கலெக்டர். அவன் சொல்கிறான், உடனே நான் 2 அத்தனையாக வாங்கினேன் ஜனங்கிட்டேருந்து, 4 அத்தனையாக திருப்பி கொடுப்பேன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எஸ், இன்னைக்கு உனக்கு விடுதலை. சகையு தேவனை ஏற்றுக்கொண்டான். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளில் அற்புதம் செய்வேன்னு சொல்கிறார். நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைக்காய் சியாபா லூக்கா பாத்து ரூக்கலபாலா வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிறதை பார்க்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அது ஒருவேளை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், சொத்தின் விவகாரங்களாக இருக்கலாம் சுவாமி, இல்லைன்னா ஆண்டவரே குடும்பத்தில் அநேக சரிவுகள் நிமித்தமாய் மனமுடைந்து போயிருக்கான், பிள்ளைகள் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், உற்றார் நிமித்தமாய் ஏற்பட்ட எல்லா மன உளைச்சல்களை கர்த்தர் இன்னைக்கு நீக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு நீதி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தர் சொல்றாங்க, ஏசாயா 60:1, எழும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது, உன் தூசியை உதறிட்டு எழும்புப்பா.
நான் இன்னையிலிருந்து உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரீமா லூது ரூ கலபலபலபலா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கலங்கடித்த சகல சூழ்நிலைகள் இயேசு நாமத்தில் நான் இன்னைக்கு விலகி போகிறத பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே மன மகிழ்ச்சியை கொடுப்பேன் சொல்றார். நான் இன்று கொடுத்த இந்த சமாதானம் உன் வாழ்க்கையில கடைசி மட்டும் உன்னோட பிரயாணப்படும் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுவேன் சொல்றார். ஆண்டவருடைய வசனம் உங்க வாழ்க்கையை புடமிட்டிருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற உங்களை நோக்கி பார்த்து அவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேப்பா. நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிருபை இரக்கம் தயவுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி நீர் விடுவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, ஆயத்தத்தோட காத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து வெற்றியை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க துக்கத்தை மாற்றினதுக்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கு வைக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட்.